நடிகர் தனுஷ்க்கும் நயன்தாரா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? இத்தனை நாள் அமைதியா இருந்தவங்க, இன்னைக்கு அதாவது இன்னும் ஒரு 2 நாள்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆனா, இன்னைக்கு அந்த பிரச்சனைய பத்தி நயன்தாரா அவர்கள் பேச காரணம் என்ன? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்கள் ஒரு 3 பேஜ் கொண்ட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல தனுஷ் அவர்கள மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா, அவங்க அண்ணன் செல்வராகவன் இவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கிளியரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போம். ஸோ பேசிக்காவே அந்த லெட்டர்ல ஒரு 3 பேர் சொல்லியிருந்தாலுமே அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நானும் ரவிடிதான் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல யார் ப்ரொடக்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒண்டர்பா இருக்குல்ல, அவங்களோட ப்ரொடக்ஷன் டீம். அந்த படத்துல இருந்து எடுத்த செட்ல அந்த ஷூட்டு, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே யாருக்கு சொந்தம் அப்படின்னா நடிகர் தனுஷ் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் ப்ரொடக்ஷன். சோ ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துட்டாவே ப்ரொடக்ஷன் சொந்தமாயிடும். ஆனா அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு 2, 3 கிளிப்ஸ் நடிகை நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்களோட வெட்டிங் அந்த ஆல்பம் இருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது டாக்குமெண்ட்ரி அப்படின்னா அவங்க லைஃப்ல எப்படி வந்தாங்க, அவங்களோட ஜேர்னி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ், அப்புறம் குழந்தைங்க எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து கிரியேட் பண்ற டாக்குமெண்ட்ரியில ஸோ கொஞ்சம் ஒரு சில பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடிகை நயன்தாராவும் அண்ட் விஜய் சேதுபதி நடிச்ச நானும் ரவிதன் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா முறைப்படி ஆட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா நடிகர் தனுஷ் இருக்காருல்ல அவர்தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் ப்ரொடக்ஷன் டீம். ஆனா அப்படி வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்களை கேட்டாங்க. சோ கேட்டு கிடைக்கல மாதிரி சொல்றாங்க. சரி அந்த 2, 3 கிளிப்ஸ் மட்டும் வாங்கி நயன்தாரா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரியில முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள லவ் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான். ஆனா அந்த லவ் கிரியேட் ஆகின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நானும் ரவிதன் படம் வந்து முடியிற வரைக்குமே லாஸ்ட் ஷெட்யூல் வரைக்குமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எனிவே அந்த இடத்துல ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து எடுத்து, அதாவது அவங்க லைவா ஷூட், அதாவது ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ட்ரெய்லர், ஸோ அந்த வெட்டிங் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்காதான் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கட் வந்து ட்ரெய்லர் கட்ல அந்த ஒரு 2, 3 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் 10 கோடி கேட்கறாங்கன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னா ஸோ பேசிக்கா அதாவது நம்ம லாஜிக்கா பார்ப்போம்ல, யோசிச்சு பார்ப்போம்ல, அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அந்த செட்ல நடந்த எந்த ஒரு கிளிப்பா இருந்தாலும் சரி யாருக்கு சொந்தம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் சொந்தம். அதை வந்து நம்ம கேட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரைட்ஸ் வாங்கணும். ஏன்னா காப்பி ரைட்ஸ் ஃபுல்லா அவங்க வச்சிருப்பாங்க. அப்படி வந்து நயன்தாரா அவர்கள் கேட்டதாகவும் கேட்டு அவங்க தரலின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதாவது அதை எப்ப அந்த வெட்டிங் டாக்குமெண்ட்ரி எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னா நவம்பர் 18 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்ல யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு நயன்தாராக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கட்டும், தனுஷுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கட்டும், என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தனுஷுக்கு ஒரு சைடு ஃபேவரட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன்ல நடந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு தான் சொந்தம். ஸோ அது கொடுக்கறது கொடுக்காம அவங்களோட விருப்பம். ஓகேங்களா? இப்படி ஒரு சப்போர்ட். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் இத்தனை நாள் கேட்கறாங்கல்ல, ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் இல்ல 1 நிமிஷம் வீடியோ கொடுக்கல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல அப்படிங்கிற. ஆனா அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் வந்து மாறி மாறி சண்டை போடுறது, ஸோ ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு வருத்தம்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய படிக்க முடியுது. இதுதான் பேசிக்காவே நடந்த விஷயம். இதுலதான் அந்த 3 பேஜ் லெட்டர் இருக்குல்ல, அந்த 3 பேஜ் லெட்டர்லயுமே அந்த விஷயத்த சுத்தி 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 அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் வேற எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. அந்த நானும் ரவிதன் படத்துல நம்ம செட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை ஷூட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி ஆட் பண்றதாகவும் அதை ஆட் பண்ணக்கூடாதும் அப்படின்னு சொல்லி வந்து நடிகர் தனுஷ் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி சொல்றாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் ஒரு லெட்டர் மாதிரி ஒரு 3 பேஜ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. சோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சரி, நயன்தாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிக்காக ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அது தனுஷ் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அது அவரோட விருப்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நயன்தாராக்காக கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா நடிகர் தனுஷ் கிட்ட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எதிர்நீச்சல் படம் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கேமியோ ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்ல வந்து ஆடுறதுக்கு தனுஷ் கேட்டதாகவும் அதுக்கு வந்து நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு பண்ணாம எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காசையே வாங்காம செஞ்சு கொடுத்ததாகவும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கலாமே, ஆனா நீங்க வந்து ஏன் அப்படி சண்டை போடுறீங்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க இந்த பிரச்சனைக்கு காரணம், அதாவது தனுஷ் மேலதான் தப்பு, நயன்தாரா மேலதான் தப்புன்ற தாண்டி இது என்ன பண்ணா சரியாக நீ நினைக்கிற மறக்காம கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க.